எப்பெல்லாம் வந்து அந்த பால் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நேரத்துலலாம் அந்த ஹார்மோன் ஆக்சிடாசின் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிறதுனால அந்த கர்ப்பப்பை சுருங்கி அந்த பெல்விஸ்குள்ளே போகிறதுனால வர வலி தான் நம்மளுக்கு அந்த ஆஃப்டர் பெயின்ஸ். ஸோ இந்த பெயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். பாப்பாவுக்கு பால் கொடுக்கும்பொழுது இந்த வலி வரதுனால கர்ப்பப்பை நல்ல கண்ட்ராக்டடாக ப்ளீடிங் எல்லாம் ரொம்ப அதிகமாக அந்த போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் அப்படிங்கிறது ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பெயின் தான் இந்த ஆஃப்டர் பெயின்ங்கிறது. ஸோ ரொம்ப ஜாஸ்தியாக வலி இருக்கே டாக்டர், இதை நான் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னா ஒரு ஹாட் வாட்டர் பேக் மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். அண்ட் இருக்கிறதுலே முக்கியம் என்னென்னா நிறைய பேர் டெலிவரி எஸ்பெஷலி சிசேரியன் ஆனால் கூட அந்த ஒரு யூரின் டியூப் கெத்தீட்டர் போட்டிருப்பாங்க. ஸோ ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். பட் ஒரு நார்மல் டெலிவரி ஆயிருந்தது, கீழே அந்த எபிசியாட்டமி சூச்சர்லாம் போட்டிருந்தாங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் அந்த வந்து நம்மளுக்கு ஒரு வலிக்குமே அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே யூரின் போகாமல் இருப்பாங்க. ரொம்ப நேரம் அந்த யூரினை அடக்கிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம யூரின் போயிட்டே இருக்கோமோ அவ்வளோ வந்து நம்மளுக்கு அந்த கர்ப்பப்பையும் சுருங்கி கண்ட்ராக்ட் ஆகிறதுனால ப்ளீடிங் எல்லாமும் குறைவாக இருக்கும். ஸோ அந்த ஒரு யூரின் பெயினும் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். அண்ட் தண்ணிங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹைட்ரேஷன், நம்ம எவ்வளோ ஹைட்ரேட் பண்ணுறோமோ நம்ம மசில்லாம் அவ்வளோ சப்பிளாக இருக்கிறதுனால ஹைட்ரேஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஏதோ ஒரு பெயின் கில்லர், ஏன்னா டெலிவரி ஆச்சுங்கிறதுனாலே சில பேருக்கு சில பெயின்ஸ் எல்லாம் வரும். ஸோ அப்போ நம்ம வந்து உங்கள் டாக்டர்கிட்ட பேசினீங்கன்னா அதாவது பெயின் கில்லர் கொடுப்பாங்க. அந்த பெயின் கில்லர் வில் ஆல்சோ ஹெல்ப். ஸோ இந்த ஆஃப்டர் பெயின்ஸுங்கிறது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அந்த பெயின் வந்ததுன்னா பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை.